தருமபுரி அருகே பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவல நிலை உள்ளது. கொரோனா பேரிடரின் போது நிறுத்தப்பட்ட அரசு பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மொரப்பூர் அடுத்த மாரப்பநாயக்கன்பட்டி, போளையம்பள்ளி, பொம்பட்டி, ஜடையம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து தருமபுரி, கோபிநாதம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த 4 கிராமங்களின் வசதிக்காக பள்ளி கல்லூரி நேரங்களில் அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் கொரோனா பேரிடரின் போது நிறுத்தப்பட்ட அந்த பேருந்து மீண்டும் இயக்கப்படவில்லை. இதனால் மாணவர்கள் அனைவரும் நடந்தே கோபிநாதம்பட்டி வரை சென்று அங்கிருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்லும் நிலை உள்ளது. கூட இறங்கி நடந்து வந்தால் கூட நான் 5.5 கிலோமீட்டர் நடந்துடணும்னா சாப்பிட மாறதுனால பிரேயரில் கூட நிற்க முடியாது. பிரேயரில் நின்றாவே 5 பேர் ஜடையம்பட்டிக்காரங்க விழுந்துறாங்க. எல்லாருமே நடந்தா வராங்க. பஸ்ஸு 21 வந்து ஃபுல் கூட்டம் ஆகுது. பாதி பேர் நடந்தா போகிறாங்க ஸ்கூலுக்கே. ஃபுல் கூட்டம் பஸ்ஸு நிற்கிறது கூட இடம் இருக்கிறது இல்லை. கோபிநாதம்பட்டியிலும் பேருந்துகளில் கூட்ட நெரிசல் காரணமாக மாணவர்கள் பேருந்து படிகளில் ஆபத்தான பயணம் செய்யும் நிலை ஏற்படுகிறது. சில நேரங்களில் அரசு பேருந்து நடத்துனர்கள் தங்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவும் மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அது 31 பஸ் அங்கிள் வந்து என்னன்னு கேட்குறாங்க, இந்த சனினுங்க பஸ்ஸில் ஏறதுனால நம்மளுக்கு நிற்கிறது கூட இடம் இல்லை, உங்களெல்லாம் யாருன்னா ஏற சொல்கிறாங்களா 31ல் 21லே போக வேண்டியது தனி அப்படின்றாங்க. பேக் அவுத்து கீழே வச்சா கூட நிற்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போகிறவங்களும் திட்டுறாங்க. எங்களால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியறதில்ல. ஸ்கூலுக்கு போகணுனாலே அவங்க திட்டதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக ஆயிடுது. சிறப்பு வகுப்பு முடிந்து இரவு நேரங்களில் வீடு திரும்பும்போது பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் அச்சத்துடனே செல்ல வேண்டியுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்துகளை மீண்டும் இயக்க பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை என்கின்றனர் கிராம மக்கள். இதிலிருந்து 13 பெட்டிஷன் போட்டிருக்குது. மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் போட்டிருக்கு. இதுக்கு முன்னே இருந்த மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி மேடம் அவர்கள்கிட்டையும் இப்போ இருந்த சாந்தி மேடம் அவர்கள்கிட்டையும் நாங்கள் பல பெட்டிஷன் கொடுத்துருக்குது. அவங்கள கோரிக்கையும் வச்சுருக்கோம். அது இல்லாமல் இப்போ இருக்கிற புதுசாக வந்திருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்டையும் எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்துருக்கோம். பரிசீலனை செய்ததாக சொல்லியிருக்காங்க. ஆனால் கொடுத்தும் இப்போ 2 வருஷமாக இந்த போராட்டம் நடக்குது. ஆனால் இன்ன வரையிலுமே அதுக்கு தீர்வு காணல. இது குறித்து தருமபுரி ஆட்சியர் சாந்தியிடம் கேட்டபோது கோபிநாதம்பட்டி பகுதியிலிருந்து 4 கிராமங்களை இணைக்கும் வகையில் மீண்டும் பேருந்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அதேபோன்று பள்ளி மாணவ மாணவிகளை நடத்துனர் தகாத வார்த்தைகளால் பேசியது குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக தருமபுரியிலிருந்து செய்தியாளர் விவேகானந்தன்.